பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காமன்வெல்த் மும்முறை தாண்டுதல் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. கடின உழைப்பு, விடாமுயற்சியும் வெற்றியை தேடி தந்ததோடு ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை அளிப்பதாக முதலமைச்சர் புகழாரம். தண்ணீரை திறந்துவிட முடியாது என கூறிய கர்நாடகாவை இயற்கை வென்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் சூளுரை. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல். ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் பதற்றம். காமன்வெல்த் குத்துச்சண்டை போட்டி. இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கம் வென்று அசத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். காமன்வெல்த் மும்முறை தாண்டும் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரருக்கு முதலமைச்சர் விஜய் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதளத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான மும்முறை தாண்டுதல் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேலுக்கு, வெண்கலப் பதக்கம் வென்ற மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வ பிரபுவுக்கும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இவ்வீரர்களின் சாதனையை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் உயரிய ஊக்கத்தொகையாக வெள்ளி பதக்கம் வென்ற பிரவீன் சித்திரவேலுவுக்கு 30 லட்சம் ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வென்ற செல்வ பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஒரே போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 விளையாட்டு வீரர்கள் பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இவ்வீரர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு விடுதிகளில் தங்கி பயின்று முறையான பயிற்சி பெற்றவர்கள் என்பது தமிழ்நாட்டின் விளையாட்டுத் துறைக்கும் பெருமை சேர்ப்பதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் வெற்றியை தேடி தந்ததோடு ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச அரங்கிலும் தொடர்ந்து பல வெற்றிகளை பெற தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிட முடியாது என கூறிய கர்நாடகாவை இயற்கை வென்றது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடகாவில் உள்ள கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டிற்கு 3,500 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் கர்நாடக அணைகளில் தண்ணீரே இல்லை, குடிநீருக்கே பற்றாக்குறை ஏற்படும் என்று கூறி கர்நாடக அரசின் பிரதிநிதிகள் தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கூறியதாக தெரிவித்துள்ளார். 2 நாட்களில் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. அணை எப்படி 2 நாட்களில் நிரம்பியது என்று கேள்வி எழுப்பினார். காவிரி கண்காணிப்பு குழு கண்காணிக்கும் லட்சணம் இதுதானா? எப்படி இருப்பினும் இயற்கை வென்றது என்று தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கத்தாரில் இருந்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றி சென்ற கிரீஸ் நாட்டின் கேஸ்லா சாங்காய் என்ற டேங்கர் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும்போது ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த தாக்குதல் குறித்து கிரீஸ் நாட்டின் தனியார் நிறுவன செய்தி தொடர்பாளர், இந்த தாக்குதலில் யாரும் காயம் படவில்லை என்றும், கப்பலில் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கில் இருந்து பிற நாடுகளுக்கு செல்லும் முக்கிய ஏற்றுமதி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவுகிறது என்று தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ நகரில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பெண்களுக்கான 54 கிலோ எடை பிரிவு குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய வீராங்கனை பிரித்தி பவார் கனடாவின் ஸ்கார்லெட் டெல்காடோவை எதிர்கொண்டார். இதில் பிரித்தி பவார் 5-0 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று தங்கம் வென்றார். இவரை தொடர்ந்து ஜாஸ்மின் லம்போரியா 57 கிலோ எடை பிரிவில் வடக்கு அயர்லாந்து வீராங்கனை மைக்கேலா வாஸை வீழ்த்தி தங்கம் வென்றார். ஜாசி சௌத்ரி 51 கிலோ எடை பிரிவில் இங்கிலாந்தின்
ரூபி ஒயிட்டை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்று அசத்தினார். பிரியா கங்காஸ் 60 கிலோ எடை பிரிவில் கனடா வீராங்கனை மேரி பத்தோலை 4-1 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றார். மேலும் அருந்ததி சௌத்ரி 70 கிலோ எடை பிரிவில் இங்கிலாந்தைச் சேர்ந்த சன்டில் ரீடை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். இதேபோல ஆண்களுக்கான குத்துச்சண்டை 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சச்சின் சிவாஸ் நமீபியாவின் ட்ரயாகின் மார்க்னே என்டேவேலோ 3-2 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்தார். இதன் மூலம் அவர் வெற்றி பெற்று தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். தொடர்ந்து அங்குஷ் பங்கல் 80 கிலோ எடை பிரிவில் இங்கிலாந்தைச் சேர்ந்த டிமேஜி சிட்டுவை வீழ்த்தி தங்கப் பதக்கம் கைப்பற்றினார். தென் மாவட்டத்தில் கைத்தறி உற்பத்தியை அதிகரிக்க பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி பகுதியில் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் அமைச்சர் விஜய பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தென் மாவட்டங்களில் கைத்தறி உற்பத்தியை அதிகரிக்கவும் நவீனப்படுத்தவும் கைத்தறி பூங்கா அமைக்க கோரிக்கை எழுந்துள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இதுவரை பொங்கல் பண்டிகைக்கு 8 முழு வேட்டிகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு 4 முழு வேட்டியே வசதியாக இருப்பதாக கோரிக்கைகள் வந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் வாழ்வாதாரமான காவிரி நீரை தடுக்கும் உரிமை கர்நாடகாவிற்கு இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாட்டு அணை திட்டத்தை எதிர்த்து தேமுதிக சார்பில் தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுலு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடகா தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தின் வாழ்வாதாரமான காவிரி நீரை தடுக்கும் உரிமை கர்நாடகாவிற்கு இல்லை என்றும் கர்நாடகா அணை கட்டும் முயற்சியை கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். தமிழகம் தண்ணீருக்காக கையேந்தி நிற்கும் நிலை இருக்கக்கூடாது என்றும் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் வளங்களை பாதுகாப்பது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு தண்ணீரை சேமிக்கும் நடவடிக்கைகளில் தமிழகம் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காவிரி பிரச்சினை குறித்து உடனடியாக நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியது இரு முதல்வர்களின் கடமை என்று கூறினார். நதிகள் இணைப்பு ஒண்ணுதான் இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இன்னைக்கு காற்று எப்படி எல்லாருக்கும் சமமோ அது மாதிரி தண்ணி எல்லா இந்தியா முழுக்க சமம் தான். இது எனது உனதுன்னு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி எல்லாருக்கும் ஒன்றாக முடியும்? இப்ப நேஷனல் ஹைவேஸ் ரோட் போட்டு நம்ம இந்தியாவையே ஒன்னா இணைச்சிருக்காங்கல்ல, எல்லாருக்கும் சமமா? அது போல பாரத பிரதமர் அவர்களையும் அந்தந்த மாநில முதல்வர்களையும் தேமுதிக சார்பா நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, உடனடியாக தேசிய நதிகளை இணைக்க வேண்டும். அரசு பேருந்து பள்ளி செல்வதற்கு ஏதுவாக இயக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் இளநகர் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், சிறப்பு பூஜைகளும் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வீதி உலா நிகழ்வு நடைபெற்றது. இதில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய தாவேகா சார்பில் ஒன்றிய இணை செயலாளர் மாரிமுத்து முனிரத்தினத்தை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து அவரிடம் பொதுமக்கள் காலை மாலை இரவு நேரங்களிலும் அரசு பேருந்து பள்ளி செல்வதற்கு ஏதுவாக இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அப்போது துறை சார்ந்த அதிகாரியை உடனடியாக தொடர்பு கொண்டு உரிய நேரத்தில் பேருந்து வசதியை ஏற்படுத்தி தருமாறு உத்தரவிட்டார். இந்நிகழ்வால் அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினத்தை வெகுவாக பாராட்டினர். திருமயம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன கணினி பயிற்சி கூடத்தை முன்னாள் அமைச்சர் ரகுபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குருவிகொண்டான்பட்டியில் அமைந்துள்ள சொக்கலிங்கம் மீனாட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன கணினி பயிற்சி மையத்தை திருமயம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரகுபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி செயலாளர் சொக்கலிங்கம் வரவேற்புரையாற்றினார். பள்ளிக்குழு தலைவர் அருணாச்சலம் தலைமை வகித்தார். இறுதியில் சொக்கலிங்கம் மீனாட்சி நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மீனாட்சி நன்றி உரை கூறினார்.
இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேளாண் துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வடக்கு மண்டல தமிழக அனைத்து விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வடக்கு மண்டல தமிழக அனைத்து விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்திலேயே திருவண்ணாமலை மாவட்டம் வறட்சியில் முதலிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் தொழிற்சாலைகள் மூலம் அதிக அளவில் தண்ணீர் உறிஞ்சப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிட்டது என்று குற்றம் சாட்டினார். நிலத்தடி நீர்மட்டம் உயர அரசு ஆற்று பகுதியில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேளாண் துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைத்து கட்சி கூட்டி பேச முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அனுபவம் கிடையாது என்று தெரிவித்தார். போராடக்கூடிய குணம் இளைஞர்களுக்கு உண்டு, ஆனால் போராடக்கூடிய காரணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் குருவிகொண்டான்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன கணினி பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு கணினி பயிற்சி அறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ரகுபதி, போராடக்கூடிய குணம் இளைஞர்களுக்கு உண்டு, ஆனால் போராடக்கூடிய காரணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்றும், இங்கே நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாலும் கூப்பிடாமல் உள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசு தீர்ப்பாயம் அமைப்பதற்கான முனைப்புகளை கூட்ட நாடு இருக்கலாம் அல்லது மத்திய அரசை நாடு இருக்கலாம். இப்போது அங்கே பாலம் பாலமாக மண்ணெடுத்து கிடப்பதை பார்த்து கண்ணீர் விடுகின்ற நிலைதான் உள்ளது என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய தலைவரை கலந்து கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றிய ஜல்சக்தியினுடைய அந்த துணை அமைச்சருக்கு எந்த அடிப்படையில் அவர் சொன்னார்னு தெரியல. ஒரு தீர்ப்பை படித்து கூட பார்க்காமல் ஒரு அமைச்சர் பதில் சொல்றாருன்னா இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் பல கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக வேட்பாளர் தனவிமல் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட தனவிமல் தான் ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் பல கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மறுநாளே தன்னிடம் இருந்து வாங்கிய பணத்தை தேர்தல் நிர்வாக செலவுக்காக கொடுத்துவிட வேண்டும் என்று கூறி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் கொடுத்ததாக கூறினார். பணத்தை கேட்கும் போதெல்லாம் பேசுவோம் போங்க என்று காலம் கடத்தி வந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்து தொகுதியின் தேர்தல் செலவுக்காக பணம் கேட்க சென்றபோது விஜயபாஸ்கர் தனது கையை இறுக்கி பிடித்துக் கொண்டார் என்று தெரிவித்தார். ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் சென்னை சோன் சென்டரில் உணவு எக்ஸ்போ நடத்த உள்ளோம் என்று சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தமிழக ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கடசுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஏசியா கொரியன் ரெஸ்டாரண்டில் தமிழக ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கடசுப்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தங்கும் விடுதிகளுக்கு ரூபாய் 7,500க்கு மேல் வாடகை இருந்தால் 18% வரியும், அந்த தொகைக்கு குறைவான வாடகை இருந்தால் 5% வரி விதிக்க வேண்டும் என்றும், உணவகங்களுக்கு GSTயில் இன்புட் வரி இல்லை என்றும், ஆனால் இனிப்பு வகைகளுக்கும் கார வகைகளுக்கும் அதனை தயாரிக்கும் உணவகங்களுக்கும் GSTயில் இன்புட் வரி உண்டு என்றும், இதனால் அகில இந்திய நிதியமைச்சரை சந்தித்து உணவு சம்பந்தமான சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம் என்றும் தமிழக ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கடசுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் சென்னை சோன் சென்டரில் உணவு எக்ஸ்போ நடத்த உள்ளோம் என்றும், உலக தரத்திலான தென் தமிழகத்தைச் சேர்ந்த உணவுகளுக்கு தேவையான அனைத்து நவீன தயாரிப்புகளையும் உபகரணங்களையும் விற்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றும் தமிழக ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கடசுப்பு தெரிவித்துள்ளார். எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு என்னவென்று சொன்னால், உணவகங்களுக்கு GSTயில் இன்புட் டேக்ஸ் இல்லை. மற்ற அனைத்து விற்பனையாளர்களுக்கும் அந்த வசதி இருக்கிறது. ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, காரமாக இருந்தாலும் சரி, பேக்கரி ஐட்டமாக இருந்தாலும் சரி,
டெக்ஸ்டைல் ஐட்டமாக இருந்தாலும் சரி 5% வரி இருக்கக்கூடிய இந்த வகையான விற்பனை பொருட்களுக்கு எல்லாம் இன்புட் டேக்ஸ் இருக்கிறது. உணவுப் பொருளுக்கு மட்டும் அந்த இன்புட் டேக்ஸ் இல்லை. அதை எங்களுக்கும் வழங்க வேண்டும். ஏதோ தவறுதலாக அது விட்டு போய்விட்டது, அதை ரெக்டிஃபை செய்து தர வேண்டும் என்று இன்றைக்கு குறிப்பான கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஒகேனக்கல்லில் ஆடி 18 அரசு விழாவாக கொண்டாடப்படும் நிலையில் விழா நடைபெறும் இடத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஆண்டுதோறும் ஆடி 18 அரசு விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள ஆடி 18 விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் ஒகேனக்கல் தொங்கு பாலம், பிரதான அருவி, மசாஜ் கூடம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறவுள்ள ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விழா ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆட்சியர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதுடன் விழாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கேட்டறிந்தார். ஆய்வின் போது வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். குடியாத்தத்தில் சிபிஎஸ்இ பள்ளியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிபிஎஸ்இ பள்ளியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் இன்வெஸ்டர் கேர்மோனி விழா பள்ளி கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தென்றல்குமார் கலந்து கொண்டு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர் தலைவர்களுக்கு பதவிக்கான பேட்ஜ்கள் மற்றும் பொறுப்பு சின்னங்களை வழங்கி தலைமைத்துவம், ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் ஜோதிராம், பள்ளி முதல்வர் ஹேம ராஜகுமாரி, பள்ளி மேலாண்மை குழுவினர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட நடிகை ஜனனி ஐயர் சாமி தரிசனம் மேற்கொண்டார். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட நடிகர்கள், இயக்குநர்கள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையாரை தரிசித்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட நடிகை ஜனனி ஐயர் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக சம்பந்த விநாயகரை வணங்கிய அவர் சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து உண்ணாமலையம்மன் உடனுரை அண்ணாமலையாரை வழிபாடு செய்தார். அவருக்கு அண்ணாமலையார் திருக்கோவில் சார்பில் பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சாமி தரிசனம் முடித்து வெளியே வந்த அவருடன் பக்தர்கள், பொதுமக்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கோகோ விளையாட்டில் மாணவ மாணவிகள் அதிக ஆர்வம் காட்டி வருவதால் அதற்கு முன்னுரிமை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று கோகோ அணி வீரர் சுப்பிரமணியம் கோரிக்கை விடுத்தார். கோவையில் தியாகி ராமசாமி நினைவு விளையாட்டு கழகம் சார்பாக தியாகி ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டு திருவிழா நடைபெற்றது. தனியார் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இந்த விளையாட்டு திருவிழாவில் கோவை மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த சுழற்கோப்பை போட்டிகளில் கபடி, வாலிபால், கோகோ உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. துவக்க விழாவில் கலந்து கொண்ட இந்திய கோகோ அணி வீரர் சுப்பிரமணியம் பேசுகையில், தற்போது கோகோ விளையாட்டில் மாணவ மாணவிகள் அதிக ஆர்வம் காட்டி வருவதால் கோகோ விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். மாநில அளவிலான ஷாட்கன் துப்பாக்கிச்சூடு போட்டியில் கோவை வீரர்கள் 21 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். 52வது மாநில அளவிலான ஷாட்கன் துப்பாக்கிச்சூடு போட்டி சென்னை டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் ஷாட்கன் பயிற்சி மையத்தில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் குழு, கலை இரட்டையர் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு கிளப்புகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் கோயம்புத்தூர் ரைபிள் அசோசியேஷன் சார்பில் அசோசியேஷன் துணைத் தலைவரும் ஷாட்கன் சீனியர் ஷூட்டர் பக்வத் சலம் தலைமையில் சுமார் 18 வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அதில் தனிநபர் பிரிவில் 5 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கலம் மற்றும்
குழு பிரிவில் 4 தங்கமும் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் 2 தங்கம் 2 வெண்கலம் என 21 பதங்களை வென்று கோயம்புத்தூர் ரைபிள் அசோசியேஷன் வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் கோவிந்தராஜன் மற்றும் இயக்குனர் மிருது பாஷினி ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிகழ்வில் மருத்துவர்கள் ரம்யா ஜெயராம், நித்யா பொன்முடி, சுனில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த வாரம் முழுவதும் மகப்பேறு தாய்மார்களுடன் கலந்துரையாடல், தாய்ப்பால் விழிப்புணர்வு, நடைப்பயணம், மருத்துவர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி, வினாடி வினா மற்றும் சுவரொட்டி போட்டிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூரில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 38 ஜோடி மாடுகள் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் மாடுகள் ஒன்றையொன்று முந்தி சென்ற காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஏராளமான பொதுமக்கள் போட்டியை உற்சாகமாக கண்டுகளித்தனர். போட்டி நிறைவில் முதல் 4 இடங்களை பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கெங்கவள்ளி அருகே ஆடி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற கால்நடை சந்தையில் 1500க்கு மேற்பட்ட ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதில் 2 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தெடாவூரில் ஆடி பண்டிகையை முன்னிட்டு கால்நடை சந்தை நடைபெற்றது. இதில் கெங்கவள்ளி, ஆத்தூர், தம்மம்பட்டி, வீரகனூர், தலைவாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து விவசாயிகள் நாட்டாடு, செம்பரி ஆடு, மேச்சேரி ஆடு, தலச்சேரி ஆடுகள் என பல்வேறு வகையான ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்த கால்நடை சந்தைக்கு ஆத்தூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் வந்தனர். அதில் குட்டி ஆடு 2000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. மேலும் இந்த கால்நடை சந்தைக்கு கொண்டுவரப்பட்ட ஆடுகளில் 1500 ஆடுகளுக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டதில் 2 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகில் நடிகர் தனுஷ் நடிக்கும் ஓம் திரைப்படம் படப்பிடிப்பு நடக்கவுள்ள நிலையில் பேகோபுரம் முன்பு 35ற்கு மேற்பட்ட பவுன்சர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதல் நடிகர் தனுஷ் நடிக்கும் ஓம் திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பேகோபுரம் அருகில் ஓம் படத்திற்கான காட்சிகள் படமாக்கப்பட உள்ள நிலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பேகோபுரம் அருகில் 35ற்கு மேற்பட்ட பவுன்சர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். படம்பிடிப்புக்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. பத்தக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் நிலையத்திற்கு பாதை அமைத்து தர கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு அடுத்த பத்தக்குடியில் புதிதாக ரயில் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தினம்தோறும் ஏராளமான ரயில் பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இருப்பினும் இந்த ரயில் நிலையம் இதுவரை முழுமையாக செயல்பாட்டிற்கு வரவில்லை. இந்த ரயில் நிலையத்திற்கு பாதை அமைக்காததால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தண்டவாளம் வழியாக செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பெரும் அசம்பாவிதம் நடக்கும் முன்பு ரயில் நிலையத்திற்கு முழுமையான பாதை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். வெள்ளைக்குளம் தெருவில் மின் தகன மேடை செயல்பாட்டில் இல்லாததால் இறந்தவர் உடலை சாலையில் வைத்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட வெள்ளைக்குளம் தெரு பகுதியில் உள்ள நவீன மின் தகன மேடை பழுதடைந்து செயல்படாமல் இருந்து வந்தது. இதனால் இறந்தவர் உடலை எரியூட்டுவதற்கு காஞ்சிபுரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் கடந்து தாயார்குளம் மின் தகன மேடைக்கு செல்ல அறிவுறுத்தப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒளி முகமதுபேட்டை வேணுகோபால் தெரு பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் இன்று உயிரிழந்த நிலையில் அவரை மின் தகன மேடையில் எரியூட்ட முடியாமல் அவரது உறவினர்களுடன் பிணத்தை வெள்ளைக்குளம் தெரு சாலையில் வைத்து இறந்தவரின் மகன் கொல்லி போடும் கோலத்திலேயே மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே பழவூர் கிராமத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பழவூர் கிராமத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையால் புதூர் கிராம மக்கள் படும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன் புதூர் கிராம மக்கள் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் துறையினர் மற்றும் டாஸ்மாக் கடை அதிகாரிகள் 2 மாதத்திற்குள் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தனர். இந்த நிலையில் 2 மாதங்கள் கடந்த நிலையில் தற்போது வரை கடை மாற்றுவதற்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கி வருகின்ற வழக்கறிஞரின் அலுவலகத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சியுடன் மிரட்டல் விடுத்துள்ள தாவேகா நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சி அருகில் உள்ள அரசு காலி இடத்தில் பொதுமக்களின் விழிப்புணர்வு மற்றும் இலவச சட்ட உதவிக்கான வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அலுவலகத்தை நடத்தி வருகிறார். அவருடைய பயன்பாட்டில் உள்ள இடத்தை ஆளும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் பலர் அந்த இடத்தை அபகரிக்க முயற்சி செய்கின்றனர். மேலும் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஐயனார் ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டு 10க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அனுபவித்து வரும் இடத்தில் பிளக்ஸ் பேனர் வைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து இடத்தை காலி செய்யுமாறு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணனை மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இது சம்பந்தமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிவசேனா பிரமுகர் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் பிணமாக மீட்பு செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் உடல் ஒன்று மிதப்பதாக பொதுமக்கள் மார்த்தாண்டம் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின்படி உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அப்போது இறந்தவர் உடலில் சிவசேனா கட்சி சம்பந்தமாக டேட்டோ குத்தியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் உடலில் சில இடங்களில் காயங்களும் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட உடல் கேரள செங்கவளை பகுதியைச் சேர்ந்த சதீசன் அதுல் என்பதும் சிவசேனா கட்சியில் மாநில அளவில் பொறுப்பில் இருப்பதும் தெரியவந்தது. உடலை ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து இதுவரை யாராவது உயிர் பறிப்பு செய்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே உடன்குடையில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட சமூக வலைதள பிரபலம் ஜிபி முத்து மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள்புரம் பகுதியில் வசித்து வரும் பாலகிருஷ்ணன் ஊரில் உள்ள உச்சி மகாகாளி பட்டரையம்மன் கோவில் கமிட்டி தலைவராக உள்ளார். மேலும் அந்த கோவிலுக்கு சொந்தமான காலி இடத்தை பயன்படுத்துவது தொடர்பாக அதே ஊரைச் சேர்ந்த பிரபலம் ஜிபி முத்துவுக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்து வருகிறது. இச்சம்பவம் குறித்து குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவிலில் நடைபெற்ற பூஜையை மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் மாந்திரக பூஜை நடத்துவது போன்று சமூக வலைதளங்களில் ஜிபி முத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதையடுத்து கோவில் கமிட்டி தலைவர் பாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் அவர் மீது 3 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே பர்னிச்சர் குடோனில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள ஜோதி நகர் சி காலனியில் நடராஜ் என்பவர் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பர்னிச்சர் குடோன் வைத்துள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவில் சுமார் 2 மணி அளவில் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தனர். மேலும் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து தீயணைப்புத் துறையினரும் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கெங்கவள்ளி அருகே இருசக்கர வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் 12 வயது சிறுமி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே வீரகனூர் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் விஜயலட்சுமி தம்பதியினரும் அவரது 3 குழந்தைகளும் என 5 பேர் ஒரு இருசக்கர வாகனத்தில் தனது சகோதரியின் குழந்தைக்கு
உடல்நிலை சரியில்லை என்று உயிர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் நிலை தடுமாறி 5 பேரும் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவ்வழியாக வந்த கார் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தவர்கள் மேல் மோதியதில் விஜயலட்சுமி மகள் தேன்மொழி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 4 சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து வீரகனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியில் உள்ள சிவசக்தி பத்திரகாளியம்மன் மற்றும் மலையாளத்து சுடலை மகாராஜா ஆலயத்தில் கொடை விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சிவசக்தி பத்திரகாளியம்மன் மற்றும் மலையாளத்து சுடலை மகாராஜ் ஆலயத்தில் கொடை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் தொடங்கி வேள்வி பூஜைகளும் அபிஷேக ஆராதனை பூஜைகளும் நடைபெற்றனர். இவ்விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சாமக்கொடை நிகழ்ச்சி மற்றும் திரளை பூஜைகள் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை நடைபெற்றது. இதில் கோவில் பூசாரி சங்கர் சுவாமிகள் ஆக்ரோஷமாக ஆடத் தொடங்கினர். இதன் பின்னர் ஆடு படையல் போடப்பட்டு படையல் பூஜை செய்யப்பட்டது. கொடை விழாவில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் மும்முறை தாண்டுதல் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. கடின உழைப்பு விடாமுயற்சியும் வெற்றியை தேடி தந்ததோடு ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை அளிப்பதாக முதலமைச்சர் புகழாரம். தண்ணீரை திறந்துவிட முடியாது என கூறிய கர்நாடகாவை இயற்கை வென்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் சுடுரை. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல். ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் பதற்றம். காமன்வெல்த் குத்துச்சண்டை போட்டி. இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கம் வென்று அசத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.